ஸோ பாட்காஸ்ட்டில் வந்து அடுத்தது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு போயிட்டு. ஸோ பெய்ட் ஆட்ஸ்னால் எனக்கு நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எங்களோட ஓன் பிராண்ட்ஸ் இப்போ என்சிப்ஸ், பியூர்லி சவுத் இதுக்கெலாம் வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணுவோம். ஸோ பியூர்லி சவுத்தில் இருக்க இன்னொரு கோஃபவுண்டர் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வேறு கிளைண்ட்ஸ்க்கெலாம் பண்ணுவார். ஸோ இதில் என்னோட அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு இப்போ நம்ம இங்கே பண்ணுற இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஆடாக ரன் பண்ணும்போது அது வந்து நிறைய பேருக்கு ஒரு அந்த கிளிக் த்ரூ ரேட் நல்லா இருக்குது. நிறைய பேர் வெப்சைட்டுக்குள்ளே விசிட்டர்ஸாக வராங்க. பட் அந்த ஆடியன்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நார்மல் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி ஒரு ஆடியன்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து அவங்க கிட்ட செல் பண்ணுறதுக்கும் ஒரு யூஜிசி கண்டென்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ண ஒரு யூஜிசி கண்டென்ட் வச்சு ஒரு செல் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது. அவங்களோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ கம்மியாக இருக்குது. அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆர்டர் பண்ணுற வேல்யூ வந்து 150 ரூபா இருக்கும், அதில் ஃப்ரீ டெலிவரி, ஒரு 50% ஆஃபரு, எல்லாமே அதில் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா, அந்த பெய்டு கேம்பெயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்டென்ட்டாக இருக்கணும். அது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற இந்த ஆர்கானிக் கான்டென்ட் எல்லாமே வந்து பெய்ட் கேம்பெயின்ஸில் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதுக்குன்னு சர்டன் இப்போ மெட்டாவோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டா வந்து சில இமெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க, நியூஸ் லெட்டர்ஸ் மாதிரி அனுப்புவாங்க. லைக் how to optimize your thing better. ஸோ அந்த ஆப்டிமைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது, டெக்ஸ்ட் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு பார்ட்டர் சிஸ்டத்தில் ஒரு அவங்களோட ப்ராடக்ட்ஸோ சர்வீசஸோ கொடுத்து நீங்கள் ஆட் ரன் பண்ணிடுங்க. அந்த ஆட் வந்து மோஸ்ட்லி எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா அந்த இன்ஃப்ளூயன்சரோட பேஜ்லேருந்து ரன் ஆகுது. ஐயோ, அந்த நீஷ்குள்ளேயே அந்த ஆடியன்ஸ் அது நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா இப்போது சில பிராண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க, யார் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களோட ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. சிலர்லாம் வந்து ஓகே இவங்ககிட்ட 200K ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த 200K ஃபாலோவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 13 இயர்ஸ் ஓல்டாக இருப்பானுங்க, சின்ன பசங்க இருப்பானுங்க. அந்த கான்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கன்சியூம் பண்ணுற கான்டென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேஜ் எடுத்துப்போங்க, பீயிங் சீனியர்ஸ். அதில் வந்து ஒரு 20 வயசுக்கு கீழே இருக்க ஒரு பையனுக்கு எந்த கண்டென்ட்டுமே பிடிக்காது, போர் அடிக்கும். மேபி ஹைலி மோட்டிவேட்டடாக எவனாவது இருந்தான்னா பார்ப்பான். பட் அதுக்கு மேலே அதை பார்க்குற சான்ஸ் இல்லை. ஏன்னா அது போரிங், அவங்களுக்கு அது போரிங். ஆனால் இந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்தை பற்றி புஷ் பண்ண முடியாது. நம்ம வந்து யார் பொட்டன்ஷியல் பையர்ஸோ, யார் டிசிஷன் மேக்கர்ஸோ அவங்க இருக்கணும் அதில். ஸோ இந்த இடத்த வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்னோட காம்படிட்டர்ஸ் சில பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளூயன்சருக்குலாம், இப்போ பியூர்லி சவுத்தோட காம்படிட்டர்ஸோ இல்லை என்சிப்ஸில் காம்படிட்டர்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிராண்ட் உள்ளே புஷ் ஆகும்போதே ப்ராடக்ட் ஒரு 100 இன்ஃப்ளூயன்சருக்கு அனுப்பிடுவாங்க. 100 இன்ஃப்ளூயன்சர்லேருந்து 100 வீடியோஸை வச்சு அடித்து தாக்கிடுவாங்க. ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் எவ்வளோ வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேம்பெயின்ஸ் அங்கே ரன் ஆகிட்டுருக்கும். ஓகே, மெட்டா ஆட் லைப்ரரி பார்த்தீங்கன்னா பார்த்தா பயமாக இருக்கும். என்னோட 200 ஆட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கும். 460 ஆட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அதில் பாதி வந்து இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின்ஸ். ஓகே. பட் அது வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி ஒரு ஷார்ட் லிவ்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சரு அப்புறம் நாங்களே யூஜிசி மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி நாங்களே வீடியோ பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோடதையும் எடுத்து ரன் பண்ணி பார்த்தோம். அப்போ அதில் என்ன எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, நாங்கள் க்யூரேட் பண்ணி, நாங்கள் ஷூட் பண்ணி, நாங்கள் எடிட் பண்ணி, நாங்கள் ப்ராப்பர் கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண ஆட்ஸ் வந்து பெட்டர் இது கொடுத்துச்சு, எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. வீடியோ ஆட்ஸ், இமேஜ் ஆட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுவே வந்து யூஜிசி கண்டென்ட், யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட் வச்சு பண்ண ஆட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து 3 times கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் நிறைய விசிபிலிட்டி நிறைய இருந்துச்சு. அது ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயினாக மட்டும்தான் இருக்குது தவிர ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ ஒரு பொட்டன்ஷியல் பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்து இந்த பெய்ட் கேம்பெயின்ஸில் வந்து ஒரு குரூஷியல் பார்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த கான்டென்ட் எப்படி இது பண்ணணுங்கிறது. நீங்கள் அந்த
அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி இன்னொரு டவுட்டாக இமேஜ் கண்டென்ட் இப்போ வேலை செய்யுதா? ஏன்னா முன்னாடி எனக்கு நிறைய இமேஜ் பண்ணி தான் புஷ் பண்ணி இமேஜ் கான்டென்ட்டும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 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 பிராண்ட் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு பிராண்ட் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆட் ரன் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% ஆட்ஸ் வந்து இமேஜ் ஆட்ஸாக தான் இருக்குது. ஓகே, அதுதான் நான் புஷ் ஆகுது அது ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அது வந்து புஷ் ஆகுது. மெட்டாவில் வந்து அது முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தான். அது 20% 30% மேலே டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்லாம். ஆடே ரன் ஆகாது. ஓகே, முன்னாடி வந்து 30% பிளாக் பண்ணி இருந்துச்சுன்னா அவனே சொல்லிடுவான் டெக்ஸ்ட் நிறைய இருக்குது பண்ணாதீங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எதனாலுமே புஷ் பண்ணி சும்மா லீஃப்லெட் எல்லாம் ஆடை ரன் பண்ணுறாங்க. ஓகே, அதே பிடிச்சி சேல்ஸ் வரதான் தெரியல, பட் லீஃப்லெட்ஸ்லாம் ஆட் ஆகிறது நான் பார்க்குறேன். ஓகே, நானும் இங்கே பார்த்துருந்தேன். அங்கே ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பிராண்டு, அது என்னது ரீட்டைல் பிராண்டு, அவங்க பார்த்தோன்னா அவ்வளோதான் அந்த இதுக்கு பேப்பருக்கு டிசைன் பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாம் போட்டு அதை பிடிச்சி புஷ் பண்ணி விட்டுறாங்க ப்ரோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஆட் ஃபெட்டிக் அது எப்படி இருக்கா இல்லையா ப்ரோ? லைக் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் வேறு ஏதாவது போகும்போது இப்போ ஒரு பிளாக்லேயே இருக்கோன்னா சைடில் வருது கீழே வரதெல்லாம் ஓகே, இது அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொல்லிட்டு பெருசாக எங்கேஜ் ஆக மாட்டோம். இல்லை லைக் நமக்கு கான்ஷியஸாகவே நம்ம அதை கடந்து போயிடும். யூஸராக கேட்குறீங்களா இல்லை ஒரு அட்வர்டைஸராக கேட்குறேன், அது மாதிரி இருக்கா? ஏன்னா அப்போ அது காமிக்கிறதுக்கு அங்கே காசு போயிடும். கிரியேட்டிவ் ஃபேட்டிக் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியன்ஸை நேரோ டவுன் பண்ணும்போது கிரியேட்டிவ் ஃபேட்டிக் வருது. இப்போ இப்போ எங்களோட என்ஷிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் வந்து 2022 ஏதோ ஷூட் பண்ணுது. அதுலேருந்து நான் இன்னும் அதை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வந்து ஃபெட்டிக் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். பட் எனக்கு அது ஏன் நான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதில் வந்து அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் வந்து நிறைய என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்ஸில் போட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ அது எனக்கு வந்து ஒரு கூகுள் ரிவ்யூ சம்திங் மாதிரி ஒரு ரொம்ப ஜென்யூனான ரிவ்யூஸ், ஒரு 300+ ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் இதை வாங்கினேன், நேற்று வாங்கினேன், ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, எனக்கு அந்த கேம்பெயினை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஓகே, அது ஒரு சோஷியல் ப்ரூஃப் மாதிரி. ஸோ ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா 300 கமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 200 ஷேர்ஸ் இருக்கும், ஒரு 4000 5000 லைக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ஆடியன்ஸோட ஏஜுமே வந்து கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அது எனக்கு அது வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது அப்பப்போ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஃபெட்டிக் ஆனதுக்கப்புறமும் நான் அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, நான் இப்போ உங்களது நீங்கள் அன்றைக்கி ROSலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நல்ல நம்பர்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி சென்னையிலையும் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணவர் கூடயும் பார்க்கும்போது அவங்க ஸ்போர்ட்ஸ்மென்னுக்கான இன்னொரு வேறு வந்து இது பண்ணுறாங்க. அவங்க வந்து UGC மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது நல்ல ஒர்க்காக தான் செய்யுது. ஆனால் அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது தான் விஷயம்னு நினைக்கிறேன். அதை கிராப் பண்ணிட்டா அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லையான்னு எங்கேஜ் ஆகுறாங்க. அதில் தான் அவங்களுக்கு சேல்ஸுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அதுவும் ஷார்ட் லிவ் தான், அந்த பேமெண்ட் இருக்கிறது வரைக்கும் அது லைவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கைண்ட் ஆஃப். நீங்கள் இப்போ 2022 ஷூட் பண்ண அந்த டைம் எஃபர்ட்டும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, 2028 இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் சேல்ஸ் நடக்குதுன்னா அது ஓகே. எண்ட் ஆஃப் த டேல சேல்ஸ் வரணும். ஆமாம், பைக் காசு என்ன ரன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லையா, செலவு பண்ணுறோமா இல்லையான்னு இல்லை, அதனால ஓகே தான் ப்ரோ. ஸோ நான் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற டாக்குமெண்ட்ரினா DW தமிழில் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோடது மதன் ஒரு பையன் பண்ணுவோம், அவர் தான் பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியும். ஓகே, DWவில் இவங்களோடது வெல்வாவோடது போட்டிருந்தாங்க, அது பார்த்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து ஒருத்தவங்க மதுரையிலேருந்து எங்கேயோ கேரளாவில் போயிட்டு சிப்ஸ் பண்ணி லைக் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணியிருந்தாங்க. வேறு ஏதோ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிப்ஸ் ஆரம்பித்து அவங்க இப்போ 6 கண்ட்ரிக்கு அனுப்புறது மாதிரி ஒரு வீடியோ, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நினச்சி அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அமர் ரமேஷ் வந்து பிக் ஷாட் ஃபிலிம்ஸ் அதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவர். அவர் பண்ணாலும் தெரியாது, ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் அது வந்து ஒரு சோஷியல் காசாக போகும். லைக் இப்போ வெல்வாங்கிறது நம்ம பேசுகிற கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரும். வெல்வா ஒரு பிராண்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்க லைக் நெக்ஸ்ட் ஃபண்ட் ரைசிங் அது இதுன்னு பெரிய ப்ராசஸில் போக போகிறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்ப்போம். பிக் ஷாட் ஃபிலிம் வந்து அது ஒரு சோஷியல் காஸ் அந்த மாதிரி போச்சுது. பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போனால் DW இங்கிலீஷ்லேயும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். DW ஜெர்மன் கம்பெனி லைக் அவங்களும் அதில் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு இங்கே லைக் தமிழ் கான்டெக்ஸ்டில் வேறு யாரோட டாக்குமெண்ட்ரியை ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது லைக் ஃபார் அ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் வேறு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, ஓகே. ஸோ DW வந்து ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன், அது ஒரு இது ஆமாம் லைக் ஒரு பெரிய மாதிரி அது ஒரு மீடியா கம்பெனி தான். பிக் ஷாட் ஃபிலிம்ஸ் வந்து ஆக்சுவலாக அமர் ரமேஷ் கிட்டேருந்து ஒரு பெரிய டேக்அவேங்கிறது, பிக் ஷாட் ஃபிலிம்ஸ் பண்ணுற ஒரு சோஷியல் இம்பேக்ட் டாக்குமெண்ட்ரிஸ் ஒரு செக்ஷன்,
அவர் வந்து அன்னபூர்ணாக்கு பண்ண ஒரு வீடியோ வந்து செம வைரலாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வீடியோ. செம வைரல், செம குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்க்கான கண்டென்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஆக்சுவலாக நிறைய பிராண்ட்ஸே வந்து எப்படி போகிறாங்கன்னா அதுக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பிராண்ட் ஃபிலிம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அது பெருசாக ஹிட் ஆகாது. நீங்கள் அவங்க ப்ரைவேட் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 வியூஸ் இருக்கும். கூடி போனால் ஒரு 10,000 வியூஸ் இருக்கும். அதுக்கு மேலே அது எதுக்காக பண்ணதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரோ? ஸோ ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா B2B ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்களுக்கு அந்த வியூஸ் மேட்டர் இல்லை, அவங்களுக்கு அதில் ட்ரஸ்ட் அதில் ஒரு 100 பேர் பார்த்தா கூட அந்த 100 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிற ஆட்கள். இப்போ நான் வந்து என்சிப்ஸுக்கு கன்சியூம் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஆடை பார்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ அப்போ அவங்களோட யூடியூப் பேஜ் பார்க்கும்போது அது ஓகே இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, எங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஓகே நம்பிக்கையாக வாங்கலாம். ஸோ அது இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேல் தான். ஓகே ஓகே. B2B பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், பிராண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். B2Cல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூர்லி சவுத்துக்கு நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணோம். ஸோ அது வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக லைக் எந்த அளவுக்கு எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம் அந்த நேந்திரக்காயை வெட்டுறதுலேருந்து அது பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு எங்கெல்லாம் அது வந்து ஒரு அந்த கேம்பெயின் வந்து நாங்கள் இதுவரைக்கும் ரன் பண்ணுற எல்லா கேம்பெயின்ஸோட அந்த கேம்பெயின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. செம்ம ரீச் இருக்கும். கேம்பெயின் தான் ஆட் கேம்பெயின். ஓகே. பட் அதை நாங்கள் வந்து ஒரு செப்பரேட்டாக நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு லைக் எங்ககிட்ட வர நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட பியூர்லி சவுத்தில் நிறைய வாங்குற நிறைய கன்சியூமர்ஸ் வந்து லேடிஸ். ஸோ அது வந்து ஒரு பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை கொடுக்கணும். ஓகே, ட்ரஸ்ட். ஓகே, இப்படி தான் வேர் இட் கம் ஃப்ரம். ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைக் எந்த அளவுக்கு ரியாலிட்டியை அழகாக காட்டுறோமோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஸோ டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் அப்படியே காட்டுறோம். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணது ஒரு பிராண்டோட இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இது முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து லைக் ஃபுட்டு நல்லா இருக்குது ஆனால் ஒரு பிராண்ட் இல்லை, முன்னாடி ஸ்டோரி இல்லை. அன்னபூர்ணா பண்ண மாதிரியே ஒரு பிராண்ட் ஃபிலிம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும்ல ப்ரோ, நீங்கள் அது ஏன் புஷ் பண்ணுங்க? ஸோ அன்னபூர்ணா வந்து ஒரு லெகசி. அன்னபூர்ணா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூரின் அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த இது வந்து இல்லை அவங்களுக்கு ஒரு இப்போ இங்கே இவருக்கு ஏன் பண்ண முடியாதா, இல்லை இவருக்கு ஏன் பண்ணலாமா, பண்ணாது ஒர்க் ஆகுமா, ஸோ எனக்கு அதுக்கு அவர் அஃபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அஃபோர்டபிலிட்டி. இன்னொன்று வந்து இது நாகர்கோயில் வந்து ஒரு சின்ன ஆடியன்ஸ், கோயம்புத்தூர் அளவுக்கு ஒரு பெரிய சிட்டிலாம் இல்லை. இல்லை நான் என்ன சொல்லணும்னா அதை ஒரு பிராண்ட் ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க, ட்ரஸ்ட் ஃபேக்டராக இருக்கட்டும், இங்கே செய்கிற விஷயம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட இருக்க எந்த அளவுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக பேசுகிறது வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் பேசும்போது இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம். ஓகே. ஸோ இங்கே அது ஒரு சின்ன கடை. ஸோ அந்த சின்ன கடைக்குள்ளே நம்ம பெரிய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்காது, நம்ம பெருசாக காட்டுறதோ. இப்போ அன்னபூர்ணா மாதிரி ஒரு பெரிய கிச்சன்லாம் இருக்காது. ஆமாம், சென்ட்ரலைஸ் கிச்சன்ஸ், லெகசி, அந்த லெகசி அது மோர் ஆஃப் ஃபுட்டு பற்றியே கிடையாது. அன்னபூர்ணா வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ். அன்னபூர்ணா வந்து வயசானவங்க போய் காஃபி குடிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் அன்னபூர்ணா மாதிரி காஃபி யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு ஆள் பண்ணுறது, அந்த லெகசியை காட்டுறது, ஒரு ப்ரைடாக மாற்றுறது. ஓகே. ஸோ நீங்கள் அது இந்த கடையை நாங்கள் நாகர்கோவில் ப்ரைடுன்னு சொன்னால் அடிக்க தான் வருவாங்க. அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்போ யார் தான் அந்த டாக்குமெண்ட்ரிஸை எடுத்துக்கலாம்? லைக் டாக்குமெண்ட்ரிஸ் லைக் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எடுத்துக்கலாம், இவங்க எடுத்துக்க வேணாம் மாதிரி. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து எல்லா இ-காமர்ஸில் டைரக்ட் ஒரு ட்ராப் ஷிப்பிங் பண்ணாத எல்லா இ-காமர்ஸுக்குமே வந்து ஒரு மேண்டட்ரி. ஓகே, ட்ராப் ஷிப்பிங் பண்ணாத இ-காமர்ஸ். சரி, வேற செக்மெண்ட் சொல்லுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு சர்வீஸ் பேஸ்டாக இருக்கிற ஒரு கம்பெனிஸ்க்கும் ஓகே, B2B இல்லை B2Cலையுமே சர்வீஸ் பேஸ்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி சர்வீஸோ இல்லை வந்து ஒரு சலூன்ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டாக இருக்க கம்பெனிஸ் வந்து சலூன்ஸுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் என்னன்னா அவங்க என்ன பேஷனில் அந்த பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க. லைக் நீங்கள் 100 கடையில் ஒரு கடையாக இருக்க போகிறீங்க அப்படின்னா எது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுதுன்னா அதே சிஸ்டர்ஸ் அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன பேஷனில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எப்படி அந்த பிராண்டை நீங்கள் ஸ்டோரி பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்கு அது வரும். யாருக்கு யூஸ் ஆகாதுன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறீங்க, இல்ல யூஸ் ஆகுறது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா. சரி, யூஸ் ஆகுறதுன்னு வந்து இ-காமர்ஸ் ட்ராப் ஷிப்பிங் பண்ணாதவங்க சொன்னீங்க, லைக் மற்றபடி சர்வீஸ். ஓகே, சர்வீஸ். அப்புறம் ஒரு லெகசி கிரியேட் பண்ண ட்ரை பண்றவங்க. ஓகே, லெகசியா இருக்கிறவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஒரு மேபி ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல 30 இயர்ஸ்க்கு மேல பண்ணி ஒரு
ஒரு லோக்கல் க்ரௌடு கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்னு தெரியுது. பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியல ஒரு வைடர் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று மோர் ஆஃப் இது பேரே வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், டாக்குமெண்டிங். ஸோ இது வந்து உடனே ரிசல்ட்ஸோ இதெல்லாம் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த டாக்குமெண்டிங் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு காமர்ஸ்க்கு ஏன் அந்த டாக்குமெண்டிங் தேவைன்னா, இப்போ இங்கே இருக்க நாகர்கோயிலில் இருக்க ஒரு பிராண்டு வந்து சென்னையிலையோ பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ ஒருத்தருக்கு தெரியணும் அப்படின்னா டிஜிட்டல் வழியாக தான் போக போகிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டலாக டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறோம், என்னென்ன நம்மளோட மேண்டேட் என்ன, லைக் நம்ம எப்படி இதை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸில் ஈஸியாக கொண்டு போகலாம். ஒரு கமர்ஷியலுங்கிறது அந்த ப்ராடக்ட்டை அழகாக காட்டுறது, ஆமாம், ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணி காட்டுறது. இது அப்படி இல்லை. இது வந்து இங்கே என்ன இருக்குது, யார் ஃபவுண்டர், யார் கிரியேட்டர், யார் வந்து இதை ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறா, இவங்களெல்லாம் வச்சு பேசும்போது ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகே, எல்லாராலையுமே வந்து லலிதா ஜுவல்லரி ஃபவுண்டர் மாதிரி நேரில் உட்காந்து பேசி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. பேசி அதெல்லாம் அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு லலிதா ஜுவல்லரிக்கு கூட நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் பண்ணலாம். அவங்களோட ஹிஸ்டரியை வந்து அவர் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிப்பாரு. ஆமாம், அந்த பாட்காஸ்ட்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங், எல்லாராலையும் பாட்காஸ்ட்டும் கேட்க முடியாது. 45 மினிட்ஸ் இருக்கலாம், அந்த பாட்காஸ்ட் எல்லாராலையும் கேட்க முடியாது. அதே மாதிரி பாட்காஸ்ட்டுக்கும் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் லிவ்டு இந்த மேபி ரீல்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு கண்டென்ட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சினிமேட்டிக்காக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி காமர்ஸை பண்ணலாம். ஆல்ரெடி ரீட்டைல் பிஸ்னஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஒரு லெகசி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதுவும் பண்ணலாம். லைக் இன்னும் சிம்பிளாக இது கொஸ்டினை இது பண்ணிக்கலாம் ப்ரோ. நீங்கள் யார்கிட்டலாம் லைக் இந்த நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்க மாதிரி அப்ரோச் பண்ணீங்க, லைக் எஸ்னோ வந்துச்சுங்கிறது வேணாம், பிராண்ட்ஸா நீங்கள் என்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிச் பண்ண மாட்டோம். இப்போ மோஸ்ட்லி வந்து யார்கிட்ட பிச் பண்ணுவோம்னா எங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஐடியா இன்ஸ்பயர் ஆகும், அவங்களோட பேக் ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்கும். அவங்க நம்மக்கிட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் கார்ஸ்பால பண்ண 2 நல்லா இருக்கும், அந்த டிவிஎஸ் 50 பண்ணதும் நல்லா இருக்கும், இன்னொன்று. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு தோணும் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை ஏன் நம்ம அதாவது இந்த கதையை வந்து நான் வேற யார்கிட்டே சொல்லுவேனா அப்படிங்கிற போது நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணிடுச்சு, ஓகே இந்த கதை வந்து நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா அவங்ககிட்ட பிச் பண்ணுவோம். ஸோ அது வந்து நாட் நெசசரி அந்த கம்பெனியை பற்றி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்பெனி அந்த எனக்கு எப்பவுமே எது யோசிச்சாலும் எனக்கு வென் டயக்ராம் தான் மைண்டில் வரும். அந்த வென் டயக்ராம் எங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து அந்த சர்க்கிள்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த கார்ஸ்பா வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதில் இருக்க ஒரு யூசர், ஒரு கன்சியூமர், ஒரு பைக் கூட எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் இருக்கிற எல்லா பிராண்டுமே வந்து இதுக்குள்ளே வரலாம். ஓகே, ஸோ இப்போ ஜோவோவுக்கு கூட நம்ம இது பண்ணலாம். ஆமாம், அவங்க லைக் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணலாம் ப்ரோ. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது பாட்காஸ்ட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் ஒரு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? டாக்குமெண்ட்ரிஸா நான் பர்சனலாக எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் பிடிக்கும் ப்ரோ. நான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்ப்பேன். இப்போ நீங்கள் அந்த மடையன் பண்ணது அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை ஷேர் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது பிடிக்கும். நான் உங்ககிட்ட லைக் இதே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கமாடிட்டியாக நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, லைக் மணி பெர்ஸ்பெக்டிவில் நான் இன்ஃப்ளூயன்ஸருக்குன்னா இவ்வளோ லேக்ஸ் ஆகுது, இதுக்கு எவ்வளோ லேக்ஸ் செலவாகும் ப்ரோ? லைக் ஒரு இது என்டையர்லி டிபெண்ட்ஸ் தான். இதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஒரு அப்ராக்ஸாக சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டில் லெஸ் தேன் 1 லேக்கும் பண்ணியிருக்கோம். சார் ஆவரேஜாக ஒரு 2 லேக்ஸ், 1.5 லட்சத்துலேருந்து சரி ஒரு 2 லேக்ஸ்ன்னு வச்சுப்போம், லைக் ஆல்மோஸ்ட் லோவர் மோஸ்ட் சேர்த்து. இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸ் செட்டப் பண்ணுறேன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, ஏதோ சேல்ஸ் ஸ்பைக் இருக்குது, ஆட்ஸ் ரன் பண்ணாலும் இது இருக்குது. ஸோ நான் இதை ஒரு கமாடிட்டியாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, வே ஆஃப் ரீச்சிங் அவுட் பீப்புள்னு நான் பார்க்குறேன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன் லைக் வாட் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து எப்படி இருக்கும்னா, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில் எப்படி இருக்கும்னா, நாங்கள் யூஸ்வலாகவே இந்த டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணும்போது இதை வந்து ரீபர்பஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ மேபி அதோட ஒரு ஷார்ட் கண்டென்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஆடாக ரன் பண்ணலாம். ஓகே, இன்னும் மினி வெர்ஷன் எடுத்து ரீல்ஸ் பாப்புலேட் பண்ணலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பண்ணும்போதே இந்த எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். லைக் அந்த பேக்கேஜ்குள்ளே வந்து ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் இருக்கும், ஒரு 50 மினிட்ஸ் கண்டென்ட் இருக்கும், மேபி 30 மினிட்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் இருக்கும் லாங் ஃபார்ம். அது எவ்வளோ வருதுங்கிறது அங்கே போய் அப்புறம் ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், அது வந்து ஒரு ஆட் கேம்பெயினாக ரன் பண்ணலாம். அப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு இருக்கும், அது வந்து நீங்கள் ரீல்ஸில் பாப்புலேட் பண்ணலாம், ஒரு கியூரியாசிட்டி. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த ரீல்ஸ் கியூரியாசிட்டியை வச்சு
மேபி அந்த ஷார்ட் கண்டென்ட்க்கு போயிட்டு ஷார்ட் கண்டென்ட்ல லாங் லைக் கண்டென்ட் கொண்டு ஆமாம் நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இங்கே பார்க்க போயிருந்தேன் இங்கே வெள்ளுக்குறியில். அப்போது அவங்கள என்ன பார்த்தோன்னா ரெகனைஸ் பண்ணாங்க நம்ம பாட்காஸ்ட்ல இருந்து. அப்போ பேசும்போது ஸ்கேட்டட் ஸ்டோன் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அது ஸ்கேட்டட் ஸ்டோன் சரி அந்த ஸ்டோன் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் அதுக்கு இது பண்ண ஸ்பான்சர்ஸ்லாம் ஒருத்தர் இருக்காரு, நீங்களும் ஸ்பான்சர் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்துடும்னு. அது மாதிரி நான் சொல்லிடுறேன். நாங்கள் அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களே வந்து ஆக்சுவலாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. பட் அது எந்த பிராண்டுக்கும் இல்லை, அது எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுறோம். அது அந்த இது மாதிரி லைக் அந்த பப்ளிக்ல இருந்து பட் அதில் இப்போ ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ஒரு என்ஜிஓ அசோசியேட் ஆகிறாங்க. நடுகள் தமிழ் சங்கம்னு சொல்லி த்ரூ அவங்க வந்து வெளிநாட்டில் லைக் ஃபாரின்ல இருக்கிற எல்லா தமிழ் பீப்புளும் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க இப்போ இதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மேபி அந்த மாதிரி என்ஜிஓஸ் ஆக்சுவலாக என்ஜிஓஸ்க்கு தான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ஜிஓஸ்க்கு நான் கூட 2-3 என்ஜிஓஸ்க்குலாம் பண்ணியிருக்கேன். நம்ம பேசுறது ஃபுல்லாக பிஸ்னஸ்லேயே இருக்குல்ல ப்ரோ. நம்ம இல்லை என்ஜிஓஸ்க்குமே அது ஒரு கைண்ட் ஆஃப் மணி எங்கெல்லாம் வருது அதெல்லாம் பிஸ்னஸ் தானே. ஓகே. லைக் அவங்களுக்கு அதை பார்த்து தான் எமோஷனல் ட்ரிவன். ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்ல போகிறதில்ல, அங்கே இருக்கிற விஷயத்தை எவ்வளோ அழகாக காட்ட போகிறோம் தான் விஷயம். ஸோ இது அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜிஓஸ்ன்னு போகும்போது நீங்கள் ஃபுல்லாக என்ஜிஓஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பர்பஸ் இருக்கிற ஒரு கம்பெனியாக கூட இருக்கும். ஒரு என்விரான்மெண்டலி அவேராக இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இன்னொரு இப்போ ப்ராக்ரஸில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒரு பிராண்டு ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா பங்களாதேஷுக்கெலாம் கமாடிட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸை வந்து இங்கே இருக்கிற ஃபார்மிங் டெக்னிக்ஸ், இங்கே இருக்க ஃபார்மர்ஸோட ஸ்டோரிஸை நாங்கள் கம்பெல்லிங் வேல கொண்டு போய் ஒரு விஷுவலாக கொடுக்கணும். ஸோ அதை பார்க்குற ஆஃப்ரிக்கன் இம்போர்ட்டர்ஸ் இல்லை பங்களாதேஷ் இம்போர்ட்டர்ஸ் இல்லை அமெரிக்காவில் இருக்க இம்போர்ட்டர்ஸ் இவங்க அதை பார்த்து அதை கன்சியூம் பண்ணதுக்கு பண்ணணும். ஸோ இதெல்லாம் B2B தான். ஓகே. ஆடியன்ஸ் வந்து அவர் ஃபவுண்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு 100 பேர் இந்த வீடியோ பார்த்தா போதும், அது டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தேவையில்லை. ஏன்னா 100 பேர் பார்க்கணும், 100 பேர் பார்த்த 100 பேருக்கும் இது பிடிக்கணும். ஓகே. லைக் ஆனால் இப்போ ஃபாஸ்ட் பேஸ்டாக புதுசாக வர கன்சியூமர் பிராண்ட்ஸ்க்குலாம் இது பெருசாக தேவைப்படாதுங்கிறீங்க? இல்லை தேவைப்படும். நான் லைக் இப்போ லெகசி இருக்குன்னா ஓகே ப்ரோ. இப்போ புதுசாக ஒரு வருதுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும்ல. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ என்விரான்மெண்டலாக இப்போ லெகசி இருக்க எல்லாருமே வந்து என்விரான்மெண்டல் சேஃபாக இருக்கணும். லைக் ஒரு க்ரீன் எர்த் வேணும், ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு எல்லாரும் உள்ளே வரதில்லை. பட் இப்போ அப்படி ஒரு பிராண்ட் வராங்க அப்படின்னா அவங்க கதையை எப்படி சொல்லுவாங்க? ஓகே. நீங்கள் பாட்காஸ்ட் எல்லாரும் கேட்கறது இல்லை, நீங்களே சொல்கிறீங்க தமிழில் பாட்காஸ்ட் யாரும் கேட்கறது இல்லை. யாரும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் பேர் கேட்கறது இல்லை. திரும்ப புரிஞ்சுக்கிட்டே ஸோ யாருன்னா நான் ஜென்ரலாக சொல்றது வந்து அந்த அளவுக்கு கன்சம்ஷன் இல்லை. ஆமாம். லைக் ஒரு மாசா நீஷ் பாட்காஸ்ட் ஒரு நீஷ் தான். ஆமா. இல்ல கமர்ஷியலா பண்ணா கமர்ஷியலா கேக்குறாங்க. இப்போ நானே சினிமா பேசிட்டேன்னா இல்ல அது நான் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான். ஆமா, பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணும்போது பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்னபூர்ணா வந்து நீஷ்ல இல்ல, அது வெளியில போயிடுச்சு. அது ஒரு எமோஷன். அது எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு பிராண்ட் ஃபிலிமா இல்லாம அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா மாறிச்சு. எப்போன்னா அது வந்து கோயம்புத்தூர் கூட கனெக்ட் பண்ணாங்க. ஆமா. ஸோ அந்த எமோஷன் லிங்க் தான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ். ஓகே. அந்த எமோஷன் நம்ம ஏதாவது ஒரு வேலை இப்போ அன்னபூர்ணா கனெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ்லாம் பண்ணுறோம் மாதிரி அது எமோஷனல் பார்ட் இருந்தால் நம்ம பண்ணுற விஷயங்கள் கிரியேட் பண்ணுறதும் ஓகே, அதுக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான். லைக் இது இந்த மாதிரி உடனே இருக்காது. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வர அளவுக்கு அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கே கிடையாது. அது லைக் அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் அதில் பர்பஸ் அதுதான் சொல்கிறேன். அதில் எங்கே பர்பஸ் இருக்குன்னா அதை வந்து உங்க கேம்பெயின்ஸாவே ரன் பண்ணலாம். ஆட் கேம்பெயின்ஸ் நம்ம அந்த பெய்ட் ஆட்ஸ் சொன்னோம்ல, அதுலயே ரன் அந்த பெய்ட் ஆட்ஸ்க்குவே நம்ம அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ஆமா. லைக் அதை வந்து ப்ராப்பரா ரீபர்பஸ் பண்றது போகிறது, எப்படி கட் பண்றோம், எப்படி எடிட் பண்றோம், எப்படி பேசுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பெய்ட் கேம்பெயின்ஸ்க்குள்ள ஒரு இதுவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆட் கேம்பெயின். ஸோ அப்போ நீங்கள் பார்த்த இப்போ இந்த DWக்கு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது வந்து DW வந்து தந்தி டிவி மாதிரிங்கிறீங்க? DW வந்து ஒரு மீடியா கம்பெனி தான். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நியூஸ் ஏஜென்சி மாதிரி தான். ஓகே. அது சின்ன டாக்குமெண்ட், அது டாக்குமெண்ட்ரி தான் ப்ரோ. 7 minutes 8 minutes ஆமாம், அது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். அவங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸை வந்து இது பண்ணுவாங்க, ஹையர் பண்ணி பண்ணுவாங்க.
ஓகே 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 லைக் அது வந்து அந்த நியூஸ் சேனல்ல இருக்கிற டிடபிள்யூ வந்து பிபிசி மாதிரி அவங்க நார்மல் நியூஸ் போடுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆனால் மோர் இன்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். சரி இப்போ அன்னபூர்ணா சொன்ன மாதிரி லைக் தமிழில் பார்க்குற இப்போ அன்னபூர்ணா டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம். வாக்ஸ் இல்லை சாரி இங்கிலீஷில் வாக்ஸ் இருந்தாங்க. இங்கே வந்து ஏஷியா வில்லேன்னு ஒரு சேனல் இருந்தாங்க. ஆமாம் அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கிரிஞ்ச் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சர்வே ஆகும் நல்லா வரும் அதான் சொல்கிறேன். ஸோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் மதன் அபர்ணா அப்படின்லாம் ஒரு சூப்பரான ஒரு டீம் இருந்தாங்க. இப்போ அபர்ணா எல்லாருமே மூவ் ஆகிட்டாங்க. இண்டிவிஜுவல்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஓகே அதான் ப்ரோ. அது மாதிரி இப்போ நான் அன்னபூர்ணா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துக்கலான்னா வேறு அது மாதிரி வேறு பர்டிகுலராக இந்த இது நல்லா இருக்கும். நான் இப்போ சொன்னேன்ல டிடபிள்யூவில் அந்த 2 இது வில்வாவோடதும் அந்த சிப்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது மாதிரி கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்து மோர் ஆஃப் அதான் சொல்லலை இந்த ஃபீல்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து தமிழில் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக 2 டிடபிள்யூவும் சரி பிபிசி இடையில கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து குட் ஃபுட் மூமெண்ட்னு இருக்கும். அது ஆனால் அதெல்லாம் இங்கிலீஷ் தான். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கிலீஷில் பண்ணுற குட் ஃபுட் மூமெண்ட்டு. ஸோ என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஆனால் தமிழில் ரொம்ப கம்மி. நான் ஏன் ஆரம்பித்தேன்னா எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தமிழில் இல்லைன்னு சொல்லி தான் நான் 2017 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்குள்ளே வந்தேன். ஏன்னா டாக்குமெண்ட்ரி எடுக்கிற நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இதில் பெரிய நம்பிக்கை இல்லை. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக் பார்க்கணும். ஸோ இவங்க வந்து நிறைய பேர் அவங்களும் காசு சம்பாதி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற நிறைய பேர் பண்ணுறாங்க. பிராண்டடாக ஒரு பிராண்டுக்குள்ளே பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து பண்ணுறதுமே வந்து எல்லாரும் உடனே யூடியூப்லேயோ விமியோலையோ இதுலேயும் அப்லோட் பண்ணுறதுல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனே கம்மி. ஏன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேரோ எல்லாம் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண நினைப்பாங்க. அந்த ரெலவன்ஸே போயிடும். ஓகே அதுக்கான பர்பஸும் போயிடும். ஏன்னா மேபி அவங்களுக்கு ஒரு கிராண்ட் கிடைக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிராண்ட் கிடைக்கும். அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்க ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட் எனிவேர் அப்படிங்கிற போது அந்த பர்பஸ் எல்லாம் போயிடும். அது திரும்ப ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும்போது இப்போ கோவிட் பற்றி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது ஒரு 2022-21 வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் அது எப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி அந்த ரிலவன்சி வந்து கில் ஆயிடுது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸில். இப்போ சில கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. சில பிராண்ட்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து சில பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்களை ஃபாலோ பண்ணால் இந்த கண்டென்ட் தான் வருங்கிற மாதிரி எல்லாம் பெருசாக இல்லை. ஏஷியாவிலே வந்து அந்த இதுக்குள்ளே இறங்கி வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குமே அது அந்த மானிட்டரி பார்ட் வரும்போது அப்படியே அது ஸ்லோவாக கில் ஆகி இப்போ அந்த டீம் அப்படி வைடாக மாறி அந்த டீமில் இருக்க நிறைய பேர் வேறு இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. குட் ஃபுட் மூமெண்ட் இருக்காங்க. இந்தியா 101 ஒரு இது இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியா 101. இன்னொன்று வந்து ஃபுட் மூமெண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இந்தியா 101 2013-14 பண்ணுவாங்க. செம சூப்பராக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க. ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும், பார்த்தா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி இங்கெல்லாம். ஓகே தமிழில் இப்போ பே பண்ணாங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ பேங்கிற பிராண்ட் ஃபிலிமாக சொல்லுங்கள். பிராண்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கோர் ஆடியன்ஸ் வந்து லைக் அவரோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது மெர்ச்சன்ட்ஸ் தான், லைக் நார்மலாக இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் தான். ஜொமேட்டோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஜொமேட்டோ பண்ணுவாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி இவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரைடர்ஸை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணிடுவோம். சில பிராண்ட்ஸுக்குலாம் வந்து நார்த் இந்தியன் பிராண்ட்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட யூசர்ஸ் எங்கே இருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு லைட்டாக ஸ்கிரிப்டடாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ பேயோடது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த சவுண்ட் டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுவும் இருக்குது எப்படின்னா டிஸ்னியில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்கும். இப்போ இங்கே இருக்க 8 கம்பெனிஸ்க்கெலாம் பண்ணாங்க. அது வந்து டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது, அவ்வளோவா சினிமாட்டிக்காக அப்படிலாம் இருக்காது. ஆனால் அது அவங்க டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் இருக்கும். அதுவும் பண்ணாங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இங்கே இருக்க எட்டெக்லாம் பண்ணாங்க, இங்கே இருக்க ஸ்டார்ட் அப்லாம் பண்ணாங்க ப்ரோ. ஆனால் அது இப்போ நீங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்ரி பார்த்தா அந்த ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷன் அங்கே ரொம்ப மிஸ் ஆகும். ஆனால் அந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் லைக் ரொம்ப பட்ஜெட் லெவலில் ஹையாக இருக்கும் அந்த பிராண்ட்ஸுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு. அதுவுமே அவங்க லைக் சைட் பை சைட் அதில் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அது மாதிரி உள்ளது? ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். நீங்கள் டிஸ்னி சொன்னது நான் பார்க்கல. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் 2-3 சீரீஸ் இருக்குது. ஸ்கூலுக்கான எட்டெக்குக்கான ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் 2 அதில் ஃபியூச்சரும் இருக்காங்க. அது நம்ம பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் மோர் இன்டூ ரெக்ஸான் நாங்கள் பண்ணுறது
பிராண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வருதுன்னா நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுறது எப்படி இருக்கும்னா ஒரு சோஷியல் காசோட இருக்கிற பிராண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல லவ் எமோஷன்ஸ் அதெல்லாம். ஸோ நாங்கள் இப்போ அது பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது நாங்கள் தேடி போய் பிடிக்கிறோமா அப்படின்லாம் இல்லை, அவங்களா வராங்க எங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு. ஸோ அது அந்த வைப் ரெசனேட் ஆகுது. நாங்கள் பண்ணுறதை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இந்த மாதம் ஒரு ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன் வந்து வளர்ச்சி அடையலை, ஸ்கேலபிளாக இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி. அப்போ நான் அவர்கிட்ட கிளைண்ட்டுக்கிட்ட கேட்குறேன், ஸோ இது எங்கே பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிற போது, நீங்கள் உங்கள் பிளாட்ஃபார்மில் போடுங்க, உங்கள் பர்சனல் சேனலில் கூட போட்டுக்கோங்க, ஆனால் எனக்கு நீங்கள் தான் இதை பற்றி எடுக்கணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு கிராண்ட் தர மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவ் சைடில் நாங்கள் எதுவுமே இன்டர்வியூன் பண்ண போகிறதில்ல, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணணும். எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் அவங்க ஆக்சுவலாக அந்த ஆள் வந்து எனக்கு கால் பண்ணவர் வந்து பெங்களூர்லேருந்து கால் பண்ணார். பட் ஷூட் பண்ண போகிறது தமிழ்நாட்டுக்குள்ள தான். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கிராண்டுக்கு வேண்டியது வரைக்கும் பெருசாக எங்கேயும் போனதில்லை, அப்ரோச் பண்ணலாம். இப்போ அவர் கிராண்ட் இந்த சென்ஸ் லைக் ஸ்டார்ட் அப்பில் கிராண்ட் எப்படின்னு தெரியும், இதுங்க எப்படி இப்போ கிராண்ட் வேலை செய்யும். ஒரு இண்டிவிஜுவல் தர மாட்டார், ஒரு கம்பெனியோ ஒரு ஆள். இவர் ஒரு இண்டிவிஜுவல். பட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்கு எங்கேருந்தாவது இன்வெஸ்ட் பண்றேன், லைக் ஓகே நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண மெடிக்கல் சங்கம் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ல இருந்தோ நான் உங்களுக்கு சோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். பட் இவருக்கு வந்து நாங்க பண்ண சேக்ரெட் ஸ்டோன்ஸோ புரியுது, அதை வந்து இங்கேயே போஸ்ட் பண்ணா போதும். நீங்க உங்க இதுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, என்கிட்ட சேனல்ஸ்லாம் இல்லை, பட் எனக்கு இதை டாக்குமெண்ட் பண்ணணும், நீங்க தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நீங்க உங்களோட அப்ரோச்ல போய்க்கோங்க. அப்போ நாங்கள் யூஸ்வலாகவே போகிற அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்கெப்டிக்கலான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு சைடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு, அப்போ அதுவே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் இது ஃபீலிங் கொடுத்துச்சு, இப்படி யாராவது வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிராண்ட்ஸ் அதுக்குள்ளே மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அது ஸ்லோவாக இம்பாக்ட் இருந்தாலும் அது ஒரு நல்ல இம்பாக்ட், அது ஒரு லாங் லிவிங் அப்படிங்கிற மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ல. Fine bro, fine. So, thank you so much.